திருமுழுக்கு பெற்ற பின் இயேசு பாலை நிலத்திற்கு சென்றார் என்றும் அவர் எவ்வாறு அழகையால் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார் என்றும் உண்ணா நோன்பு இருந்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள வசனங்கள். இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். அதன் பின் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். பின் பசியுற்றார் என்று. இயேசு கிறிஸ்து அழகையின் சோதனைக்கு உட்பட்டாலும் அதிலிருந்து அவர் வெற்றி கண்டார். நாமும் சாத்தானின் சோதனையிலிருந்து விடுதலையாக இயேசுவிடத்திலே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியானவர், இறைவன், இயேசு, மூவொரு கடவுள் நம் குடும்பத்திலும் நம்மோடும் இருக்கும் பொழுது நாம் சோதனைகளை வென்று சாதனையாளர்களாக மாற முடியும். ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும்.